பட் ரீசெண்டாக நேற்று என்ன மாதிரியான அப்டேட் வந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிஎஸ்கே அண்ட் கேகேஆர் ரொம்பவே ஹர்திக் பாண்டியா மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதாக ஒரு அப்டேட் வந்துச்சு. இதை நிறைய பேருமே வீடியோவாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் இது ரிலேட்டடாக இன்னைக்கு சிஎஸ்கே சிஇஓ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போதைக்கு எந்த விதமான ட்ரேட்லையும் இன்வால்வ் ஆகிறதா இல்லை. எங்களோட 2026 சீசன் கம்ப்ளீட் ஆச்சு. அதோட போஸ்ட் ரிவ்யூ இன்னுமே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணலை. ரீசெண்டாக எம்எல்சி போய்கிட்டு இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எம்எல்சியில் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ்ன்ட்டு ஒரு டீம் இருக்கு. ஸோ எம்எல்சி மிட் ஆஃப் த சீசனில் போய்கிட்டு இருக்கு. எம்எல்சி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 2026 சீசனுக்கான போஸ்ட் ரிவ்யூ நாங்கள் வைப்போம். அதுக்கப்புறம் தான் கோச்சஸ், கேப்டன்ஸ் இவங்க எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி எந்த பிளேயரை ட்ரேடில் எடுக்கலாம் இல்லை ட்ரேடில் கொடுக்கலாங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோங்கிற மாதிரி அவருமே சொல்லியிருந்தாரு. இப்போதைக்குமே எங்களுக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் ட்ரேடில் அவைலபிளாக இருக்காங்கங்கிற அவேர்னஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்த விதமான ட்ரேட்லையும் இன்வால்வ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே சிஇஓவும் சொல்லியிருந்தாரு. பட் நம்ம சிஎஸ்கேவையும் லைட்டாக எடுத்துட முடியாது. சஞ்சு சாம்சன் ட்ரேட்லையும் மிஸ்டர் காசி விஸ்வநாத் இந்த மாதிரி தான் ஒரு அப்டேட் கொடுத்தாரு. பட் அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும்.